Hello students, இன்னைக்கு chapter 10 ordinary differential equationsல exercise 10.5ல 4th question இல்ல 10 questions இருக்கு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். Solve the following differential equations. பின் வரும் வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வுகளை காண்க. ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம எந்த மெத்தட் அப்ளை பண்ணுறோம்னா வேரியபிள் செப்பரபிள் மாறிகளை பிரித்தல், அதாவது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கெட்டு ஒய் எல்லாம் ஒரு பக்கெட்டு பிரிச்சுட்டு இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ரூட்டை ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒய்யை ஒரு பக்கட்டும் எக்ஸ் ஒரு பக்கட்டும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ டிஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். சரிங்களா? equal to dx divided by root of 1 minus x squared. இது வந்து டைரக்ட் ஆன்சர்டாமா. இதுக்கு இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணிவிட்டு அதாவது இது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதோட ஃபார்முலா. இங்கே ஒய்ன்னு இருக்கனால சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் போட்டுருங்க, ரைட்டில் வந்து எக்ஸ் இருக்கனால சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் போட்டுருங்க, ப்ளஸ் சி போட்டுருங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஏன்னா இதெல்லாம் ஃபார்முலா 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் டிஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்டுங்கிறது சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் is equal to integral dx divided by root of 1 minus x squared ங்கிறது sin inverse of x plus c. Second question பாருங்க, y dx plus 1 plus x squared into tan inverse of x dy equal to 0. So y dx is equal to minus of 1 plus x squared into tan inverse of x into dy அப்படின்னு இருக்கு. So dx divided by 1 plus x squared into tan inverse of x is equal to minus dy divided by y. So x தனியாகவும் y தனியாகவும் செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இது இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 1 by 1 plus x squared into dx divided by tan inverse of x is equal to minus dy by y. இது ஏன் இந்த மாற்றிருக்கேன் அப்படின்னா, அதாவது டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு நியூமரேட்டர் கிடச்சிரும். அப்போ நான் லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு போட்டுடலாம் ஆன்சர். அதுக்காக தான் இந்த பாருங்கள் இங்கே எடுத்து எழுதி காமிச்சிருக்கேன். 1 by 1 plus x ஸ்கொயர் போட்டாச்சு. இந்த tan inverse of 1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 by tan inverse of xன்னு மாறிடும். சரிங்களா? ஸோ நமக்கு அந்த ஸ்டெப்பு தான் இருக்குது பாருங்கள். நான் என்ன பர்பஸ்க்கு பண்ணேன்னா, இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்டெக்ரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு நியூமரேட்டர் கிடச்சிச்சின்னா நான் லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ லாக் ஆஃப் டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுடலாம். இங்கே வந்து லாக் ஒய் அப்படின்னு போட்டுடலாம். ப்ளஸ் ஒரு லாக் சி கான்ஸ்டண்ட்டை சேர்த்துடலாம். புரியுதா? அதுக்காக தான். ஸோ tan inverse of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 1 plus x squared அப்படின்னு நமக்கு நியூமரேட்டர் கிடைக்குது. இந்த ஃபார்முலா எழுதி காமிச்சிடறேன் பாருங்கள். இன்டெக்ரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னால் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் அந்த ஃபார்முலா. இதுக்காக தான் நான் அந்த மாற்றினேன் இந்த கொஷினை. ஸோ நமக்கு நியூமரேட்டரில் 1 by 1 plus x squared இருந்துச்சு, டினாமினேட்டரில் tan inverse of x இருந்துச்சு. tan inverse of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு நியூமரேட்டர் கிடச்சிச்சு. ஸோ லாக் ஆஃப் tan inverse of xன்னு எடுத்து எழுதிடலாம் இல்லையா? அதுக்காக தான். So log of tan inverse of x is equal to minus log y plus log c. இந்த லாக் வந்தாலே மாடுலஸ் அப்ளை பண்ணிடுங்கடாமா, மறந்துடாமல். ஸோ இந்த மைனஸ் லாக் ஒய் இங்கிட்டு வரச்ச ப்ளஸ் லாக் ஒய் அப்படின்னு மாறிடும். லாக் ஏ ப்ளஸ் லாக் பி அப்படின்னா லாக் ஆஃப் ஏபி அப்படின்னு, அதாவது கூட்டலில் இருந்துச்சுன்னா பெருக்கலாக மாற்றிடணும், அடிஷனில் இருந்தால் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடும். சரியா? ஸோ லாக் ஆஃப் டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடு சி. லாக் கேன்சல் ஆகிடும். மாடுலஸை ரிமூவ் பண்ணும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்லடமா, அது ப்ளஸ் ஆர் மைனஸ் சி போட்டுருங்க. லெஃப்ட்டு அப்படியே தான் இருக்குது. அடுத்தது இந்த லெஃப்ட் அப்படியே வச்சுட்டு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சியை கேபிட்டல் சி அப்படின்னு போட்டுருங்க. அடுத்த தேர்ட் ஒன் பார்க்கலாமாடா?
sin of dy by dx is equal to a. அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்கா y of 0 equal to 1ன்னு. ஸோ sin of dy by dx is equal to aல dy by dx இங்கேயே வச்சுக்கோங்க. இந்த சைன் வந்து அங்கிட்டு போகிறச்ச சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாறிடும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் அந்த ஏ இருக்குது அங்கே, அதனால் அது அப்படியே சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு மாறிடும். இப்போ இந்த dxஐ க்ராஸ் பண்ணுங்கள். ஸோ dy is equal to sin inverse of a into dx அப்படின்னு இருக்கும். இதுக்கு இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்டெக்ரல் dy is equal to sin inverse of a into integral dx. ஏன்னா sin inverse of aங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ இன்டெக்ரல் dy is equal to sin inverse of a into integral dx. ஸோ இதை dy இன்டெகிரேட் பண்ணால் y sin inverse of a into dx இன்டெகிரேட் பண்ணால் x ப்ளஸ் c. இது ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுருங்க. இதோட முடிச்சிடலாம். ஆனால் கிவனில் y of 0 equal to 1ன்னு கொடுத்துருக்கா இல்லையா, அந்த ப்ராக்கெட்குள்ளார கொடுத்துருக்கிறது எக்ஸோட வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கொடுத்துருக்கிறது ஒய்யோட வேல்யூ. ஸோ y of 0 equal to 1ல் எக்ஸோட வேல்யூ வந்து 0, ஒய்யோட வேல்யூ வந்து 1. ப்ராக்கெட்குள்ளார இருக்கிறது எக்ஸோடது, ப்ராக்கெட்டை விட்டு வெளியில் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கொடுத்துருக்கிறது ஒய்யோடது. இது ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் நம்ம போட போகிறோம். பொழுது அந்த ஈக்குவேஷனை திரும்ப எழுதி காமிச்சிருக்கேன்டாமா நான். ஸோ 1 is equal to sin inverse of a into 0 ப்ளஸ் சின்னு வரும். அது 0ஓட மல்டிப்ளை பண்ணுறச்சு 0 ஆகிடும். அதனால் சியோட வேல்யூ 1ன்னு கிடச்சிரும். ஸோ சியோட வேல்யூ 1 கொண்டு போய் திரும்ப ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போட்டுடலாம். திரும்ப ஈக்குவேஷன் 1ல் போய் போட்டுறோம். அதுலேருந்து ஏ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போடுறேன்டா. ஸோ y is equal to sin inverse of a into x ப்ளஸ் 1. இந்த 1 வந்து இங்கிட்டு வரச்சா -1 மாறிடும். ஸோ y minus 1 is equal to sin inverse of a into x. இதுலேருந்து sin inverse of a வேணும்னா y minus 1 divided by x is equal to sin inverse of a. இதுலேருந்து a வேணும் அப்படின்னா அந்த சைன் வந்து இங்கிட்டு வந்துடும். அப்போ a is equal to sin of y minus 1 by x. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கேள்வியே sin of dy by dx is equal to a தானே. நம்ம தானே இந்த சைன் இன்வெர்ஸ் சைன் அங்கிட்டு கொண்டு போனோம். இப்போ திரும்ப அந்த சைன் இன்வெர்ஸ் இங்கிட்டு கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ a is equal to sin of y minus 1 by x அப்படின்னு மாறிடுது. அடுத்து 4th ஒன் பார்க்கலாமாடா. dy by dx is equal to e power x plus y in plus x cube into e power y. இதை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். dy by dx is equal to e power x into e power y plus x cube into e power y. இதில் e power y காமனாக இருக்கனால வெளில எடுத்துருங்க. அப்போ e power x plus x cube அப்படின்ட்டுருக்கு. இப்போ x எல்லாம் ஒரு பக்கத்து y எல்லாம் ஒரு பக்கத்து கொண்டு போனீங்கன்னா dy divided by e power y அப்படின்னு மாறிடும். அகெயின் அதே ஸ்டெப்பில் தான் எழுதியிருக்கேன். dy divided by e power y equal to e power x plus x cube into dx அப்படின்னு ஆகிடும். இதுக்கு இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். இந்த e power y இருக்குல்ல டிவைடில், அதை நியூமரேட்டரில் கொண்டு போனால் e power minus y into dy is equal to integral e power x plus x cube into dx. So e power minus y integrate பண்ணால் e power minus y divided by minus 1 is equal to e power x integrate பண்ணால் e power x divided by 1 plus x cube integrate பண்ணால் x power 4 by 4 plus c. இந்த சியை வந்து இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்போ அது மைனஸ் சியாக மாறிடும். அதுக்கு முன்னாடி இதை டிவைட் பண்ணுவோம். அப்போ மைனஸ் e power minus y அப்படின்னு மாறிடும். is equal to e power x plus x power 4 by 4 plus c. இந்த சியோட வேல்யூ வேணும். அதுக்காக சி எங்கிட்ட வரும்போது மைனஸ் சின்னு மாறிடும். இந்த ரைட்டில் இருக்க அந்த 2 டேர்ம் அப்படியே தான் இருக்கும். இந்த லெஃப்டில் இருக்க மைனஸ் e power y வந்து அங்கிட்டு போகிறச்ச ப்ளஸ் e power minus yன்னு மாறிடும். ஸோ மைனஸ் c is equal to e power x plus x power 4 by 4 plus e power minus y. இந்த மைனஸ் சியை அடுத்தது ப்ளஸ் சின்னு கேபிட்டல் சியாக மாற்றிடுங்க. அவ்வளோதான். மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதோட முடிஞ்சிடுது.
அடுத்தது 5th கொஷினுக்கு போகலாம் நம்ம. ஓகேவா, ரொம்ப ஈஸி தாண்டாம்மா, இந்த ஃபார்ம்லாம் தெரியணும் அவ்வளோதான். ஸோ 5th கொஷின் எழுதிட்டேன். e power y plus 1 into cos x dx plus e power y sin x dy equal to 0. So e power y plus 1 into cos x dx is equal to minus e power y sin x dy. ஸோ லெஃப்ட்டில் அந்த cos x dx அப்படியே வச்சுக்கோங்க, இந்த ரைட்டில் இருக்க sin x கிராஸ் ஆகிடும், அப்போ டிவைடில் வந்துடும். ஸோ cos x dx divided by sin x. cos x dx divided by sin x is equal to minus e power y dy divided by e power y plus 1. e power y வந்து மிஸ் அப்புறம் போட்டுட்டேன். இந்த cos x sin x வந்து cot x மாறிடும். ஸோ cot x dx is equal to minus e power y into dy. இதை போட்டுட்டேன் பாருங்கள், e power y minus e power y into dy divided by e power y plus 1. இதுக்கு இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணினீங்கன்னா log of sin xன்னு வந்துடும். அதாவது cot xோட ஃபார்முலா வந்து log of sin x. ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நியூமரேட்டர் கிடச்சிரும். அதனால் log of டினாமினேட்டர் ஆன்சர் போட்டுடலாம். இப்போ தானே பார்த்தோம் ஒரு சம்மில், இது வந்து log of sin xன்னு மாறிடுண்டாமா, மைனஸ் இது log of e power y plus 1ன்னு போட்டுடலாம். நான் உங்களுக்கு பண்ணியே காமிச்சிட்றேன். e power y plus 1 அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power y வரும், 1 பண்ணிங்கன்னா 0. ஸோ நமக்கு அந்த நியூமரேட்டர் கிடச்சிருது பாருங்கள், அதனால் log of டினாமினேட்டர் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ log of e power y plus 1 ப்ளஸ் log c அப்படின்னு போட்டுருங்க. ஸோ log of sin x, இந்த மைனஸ் டேர்ம் இங்கிட்டு வரச்சா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ log of e power y plus 1 is equal to log c. இது ரெண்டு அடிஷனில் இருக்கனால இந்த மாடலஸ் போட்டுருங்க. log வந்தாலே இந்த லெஃப்ட் சைடு வந்து அடிஷனில் இருக்கா, அதனால் ப்ராடக்டாக மாற்றிடுங்க. ஸோ log of sin x into e power y plus 1 is equal to log of mod c. இந்த log கேன்சல் ஆகிடும், மாடலஸை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ sin x into e power y plus 1 is equal to இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சி, அடுத்த ஸ்டெப்பில் இது கேபிட்டல் சின்னு போட்டுருங்க. ஸோ sin x into e power y plus 1 is equal to capital C. அவ்வளோதான். அடுத்தது 6th one, y dx minus x dy into cot of x by y is equal to n y squared dx. ஸோ y dx minus x dy, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க y ஸ்கொயர்டை மட்டும் இங்கே கிராஸ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. y ஸ்கொயர்டை மட்டும் கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ கிராஸ் பண்ணிவிட்டு cot of x by y is equal to n dx. ஓகேவா, இந்த ரெண்டு ஃபார்முலாவை நினைவு வச்சுக்கோங்க. d of x by y is equal to y dx minus x dy பாது மிஸ் வந்து எக்ஸ்னே போட்டிருக்கேன், டிவைட் பை ஒய் ஸ்கொயர்டு. அப்புறம் d of y by x is equal to x dy minus y dx டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். நமக்கு இந்த ஃபார்மில் தான் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ஒன். d of x by y அப்படின்னு போட்டுடலாம் அதுக்கு பதில். அதுக்கு முன்னாடி இந்த cot of x by y எழுதிருங்க. இந்த y dx minus x dy டிவைட் பை ஒய் ஸ்கொயர் இருக்குல்ல, அதுதான் நம்ம d of x by y அப்படின்னு போட்டுறோம். ஓகேவா, is equal to n dx. இதுக்கு இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். cot x அப்படின்னா log of sin xன்னு போடுவீங்க இல்லையா, cot x dx அப்படின்னா log of sin x. இப்போ cot of x by y into d of x by y அப்படின்ட்டுருக்கு. அப்போ log of x by y அப்படின்னு எழுதிக்க வேண்டியதான். அந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன கான்ஸ்டன்ட்டு, அதனால் என்ன வெளியில் வச்சுட்டு இன்டெக்ரலுக்குள்ளார dx போட்டுருங்க.
ஸோ cot of x by y into d of x by y is equal to log of sin of x by y அப்படின்னு போட்டுருங்க. சரியா? log of sin of x by y is equal to nx plus c. Taking exponential எடுங்க இந்த log எடுக்கிறதுக்காக. ஸோ e power log of sin of x by y is equal to e power nx plus c. அந்த e log கட் ஆகிடும் நமக்கு. சரியா? கட் ஆகிடுதுன்னா sin of x by y is equal to e power nx plus c. அவ்வளோதான். sin of x by y is equal to e power nx plus c. அடுத்த 7th one பாருங்கள். dy by dx minus x into root of 25 minus x squared equal to 0. So dy by dx is equal to x into root of 25 minus x squared. இதை நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் போட முடியும். இந்த dx மட்டும் க்ராஸ் பண்ணிக்கிங்க. இந்த 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்லடா அதை t அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ 25 பண்ணினீங்கன்னா 0 மைனஸ் போட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணால் 2x. ஸோ மைனஸு 2x dx is equal to dt. நமக்கு x dx வேணும், அதனால் x dx is equal to minus dt by 2 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ dy is equal to அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத தானே நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டோம், அதனால் ரூட்டு t அப்படின்னு போட்டுருங்க. அதை இந்த x dx தான் dt by minus 2 அப்படின்னு மாறிடுது. இது ரூட்டுக்குள்ளே இருக்கனால ரூட்டு t அப்படின்னு போட்டுருங்க. அடுத்த ஸ்டெப்பில் அந்த ரூட்டை வந்து half அப்படின்னு போட்டுருங்க. மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த ஹாஃபை வெளியில் எடுத்துகிட்டு, அதாவது மைனஸ் ஹாஃபை வெளியில் எடுத்துகிட்டு டி பவர் half இன்ட்டு டிடி, இதுக்கு இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்டெக்ரல் dy is equal to minus half இன்ட்டு இன்டெக்ரல் டி பவர் half இன்ட்டு டிடி. இது இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என்னென்னா என்ன, n plus 1 divided by n plus 1. ஸோ half plus 1 divided by half plus 1ன்னு வரும். அது 3/2 divided by 3/2 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இன்டெக்ரல் dyயை ஒய்ன்னு போட்டாச்சு. மைனஸ் half இன்ட்டு டி பவர் 3/2 divided by 3/2 plus c. இந்த half இருக்குல்லடாமா, அதை நம்ம மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, அதை டிவைடில் கொண்டு போகும்போது ரெசிப்ராக்கலாக மாறும், தலைகிலே மாறும். அதனால் 2ன்னு மாறி எடுத்து அந்த 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ 3 மட்டும் தான் இருக்குது. இந்த 3யை நான் கேன்சல் பண்ணணுங்கிறதுக்காக, ஏன்னா புக் ஆன்சர் இதோடய விட்டுறலாம், புக் ஆன்சர் வரணுங்கிறதுக்காக நான் மல்டிப்ளே 3 ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன். ஸோ 3y is equal to minus 3. நம்ம மல்டிப்ளை 3 ஆன் போத் சைட்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ எல்லாத்தோடையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ 3y is equal to இந்த 3 கேன்சல் ஆகிடுது. ஸோ மைனஸ் t பவர் 3/2 ப்ளஸ் 3c. ஸோ 3y is equal to மைனஸ் tங்கிறது என்னடா, 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டா. ஸோ 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் 3c. அவ்வளோதான். அடுத்து 8th ஒன் பாருங்கள். x cos y dy is equal to e power x into x log x plus 1 into dx அப்படின்ட்டுருக்கு. இந்த எக்ஸை மட்டும் அங்கிட்டு கொண்டு போயிடுங்க டிவைடில். அதுக்கப்புறம் அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கு இல்லையா, ஹோல் டிவைடட் பை எக்ஸு தான், ஆனால் அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குல்ல அதுக்கு மட்டும் அந்த எக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ cos y dy is equal to e power x into x log x divided by x plus 1 by x into dx. இந்த x கேன்சல் ஆகிடும். ஸோ cos y dy is equal to e power x into log x plus 1 by x dx அப்படின்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த e power x உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். லெஃப்ட்டு வந்து அப்படியே தாண்டா இருக்குது. சரியா, இதை உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணும்பொழுது e power x log x ப்ளஸ்ஸு e power x into 1 by x into அந்த dx இருக்குடாமா. சரியா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா பேஸில் வருது நமக்கு. இப்போ நம்ம இந்த d of y by x ஆர் d of x by y அதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, மாதிரி d of uv, அதாவது ப்ராடக்ட் ரூல் பெருக்கல் விதி. யூவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், வியை வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். நம்ம என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன்னா, அதாவது u dv ப்ளஸ் v du. நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பேன்னா u v டேஷ் ப்ளஸ் v u டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா, ஸோ d of e power x log x அப்படிங்கிறதுல யூங்கிறது e power x, விங்கிறது log x. இப்போ யூவை அப்படியே வச்சுக்கோங்க e power xன்னு.
வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் வியை அப்படியே வச்சுக்கோங்க log xன்னு. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும், ஏன்னா e பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மேலே இருக்க அதே ஸ்டெப்பே இருக்குது பாருங்கள். அப்போ இந்த e பவர் எக்ஸு log x ப்ளஸ் e பவர் எக்ஸ் 1/xக்கு பதிலாக நம்ம d ஆஃப் e பவர் எக்ஸ் log x அப்படின்னு போடலாம். ஸோ cos y dy is equal to d ஆஃப் e பவர் எக்ஸ் log x அப்படின்னு மாற்றியாச்சு. d ஆஃப் e பவர் எக்ஸ் log x. இதுக்கு இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். இன்டெக்ரல் cos y அப்படின்னா sin y இல்லையா? இதுக்கு வந்து e பவர் எக்ஸ் log x ப்ளஸ் சி, அவ்வளோதான். எப்படி e பவர் எக்ஸ் log x ப்ளஸ் சி அப்படின்னா இன்டெக்ரல் dxனால் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ன்னு போடுவீங்க. அப்போ இன்டெக்ரல் d ஆஃப் e பவர் எக்ஸ் log xன்னு இருக்குது. dxனா எக்ஸா, அப்போ d ஆஃப் e பவர் எக்ஸ் log xனா e பவர் எக்ஸ் log x தான். ப்ளஸ் அந்த சி போட்டாச்சு, அவ்வளோதான். அடுத்தது 9th ஒன் பாருங்கள். tan y into dy by dx is equal to cos of x plus y plus cos of x minus y. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே தான்டா இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். cos of x plus y அப்படின்னா cos x cos y minus sin x sin y plus cos of x minus y na cos x cos y plus sin x sin y. The plus sin x sin y minus sin x sin y cancel ஆயிடும். So tan y into dy by dx is equal to 2 cos x cos y. இந்த cos y மட்டும் இங்கிட்டு cross ஆயிடும். So tan y dy divided by cos y is equal to 2 cos x dx. சரிங்களா? இந்த tan y அப்படியே வச்சுக்கோங்க. இந்த cos y இருக்குல்ல டிவைடில், அதை 1/cos y அப்படின்னு மட்டும் மாற்றிக்கிங்க, ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு dy is equal to 2 cos x dx. அடுத்த ஸ்டெப்பில் அந்த 1/cos y secant y அப்படின்னு போட்டுருங்க. இன்ட்டு dy is equal to 2 cos x dx. இதுக்கு இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்டெக்ரல் tan y secant yனா secant y டாம் ஆன்சரு. ஸோ அதை அப்படியே எழுதி காமிச்சிட்டு இன்டெக்ரல் போட்டுட்டு இதுக்கு secant y ஆன்சரு is equal to 2 into sin x plus c. ப்ளஸ் சி போட்டாச்சு. அடுத்து 10th ஒன் பார்க்கலாமாடா. dy by dx is equal to tan squared into x plus y அப்படின்ட்டுருக்கு. ஸோ லெட் இந்த x plus yன்னு சேர்ந்து வர்றதுக்கெல்லாம் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. ஓகே, ஸோ x plus y is equal to z அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுங்கள். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx is equal to z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dz by dx. இதுலேருந்து dy by dx என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ dy by dx is equal to dz by dx minus 1. இதை கொண்டு போய் நம்ம அந்த ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போட்டுடலாம். நம்ம கொஷின் தான் 1ன்னு எடுத்திருக்கேன். ஸோ dy by dx is equal to tan squared x plus yன்னு எடுத்து காமிச்சிருக்கேன் அதே கொஷினை. இப்போ இந்த dy by dxக்கு பதிலாக dz by dx minus 1 is equal to tan squared z. அது x plus y zன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ dz by dx is equal to tan squared z-ஓட அந்த 1 அங்கிட்ட போகிறச்ச ப்ளஸ்ஸாக மாறிடுது. இப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கத்து இசடெல்லாம் ஒரு பக்கத்து கொண்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த 1 + tan squared zனா secant squared zன்னு போட்டாச்சு. ஸோ secant squared z இங்கிட்டு வந்து கிராஸ் ஆகிட்டு டிவைடில் மாறிடுது. இந்த dx அங்கிட்டு கிராஸ் ஆகிடுது. ஸோ dz by secant squared z equal to dx. 1/secant squared அப்படின்னா cos squared அப்படின்னு சொல்லுவோம். ஸோ cos squared z dz equal to integral cos squared z dz equal to dx அப்படின்ட்டு இருக்குடாமா. cos z இருந்தால் நம்ம டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்கலாம். அதில் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படி 1 + cos 2z divided by 2 into dz equal to dx. அந்த ஹாஃப் வெளியில் எடுத்துகிட்டு இன்டெக்ரலும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ 1 + cos 2z into dz equal to integral dx. ஸோ 1/2 அப்படியே போட்டாச்சு. அந்த 1 இன்டெகிரேட் பண்ணால் z அப்படின்னு மாறிடும். cos 2z இன்டெகிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா sin 2z divided by 2 அப்படின்னு வரும்.
ஒன்றை இன்டகிரேட் பண்ணால் இசட் காஸ் 2z இன்டகிரேட் பண்ணால் sin 2z டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் சி. சரியா? ஸோ 1/2 இசட்டுங்கிறது என்னடா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் divided by 2 equal to x plus c. ஸோ அதே ஸ்டெப்பை தான் திரும்ப எழுதியிருக்கேன். ஸோ half of x plus y இந்த sin 2a அப்படின்னா என்னடா ஃபார்முலா 2 sin a cos a. இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாலாம் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதையும் அது மாதிரி அந்த ஃபார்முலா அப்படி இருக்கனால 2 இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி போட்டுருங்க. இந்த 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. ஈஸி தானே இந்த எக்ஸசைஸு. இந்த சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ளே பண்ணி பார்த்து கற்றுக்கிட்டு போட்டு பார்த்துடணும். ஓகே.